விமலோட வட மூவில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட ஹேப்பிராஜ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. தாய்க்கிழவி படம் February 27 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. அபிஷன் ஜீவந்தோட வித்ல ரிலீஸ் ஆன 10 டேஸ்ல வேர்ல்டு வைட்டா 25 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதியோட அடுத்த பட டைட்டில் பாக்கெட் நாவல். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், ராஜ்பி ஷெட்டி, கிஷோர் நடிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக் பண்றாரு. மரகத நாணயம் 2 படம் இப்போ பூஜையோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில பூஜை போட்டோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதி, நிக்கி கல்ராணி, பிரியாபானு சங்கர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த பூஜைக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க. சிவகார்த்திகனோட SK26 படத்துக்கான டைட்டில் சேயோன். இப்போ இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லாவே இருக்கு. இது ஒரு டிவிஷனல் பெஸ்ட் படமா வரப்போகுது. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்றாரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. இப்போ February 20 நிறைய மூவிஸ் ரீ ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயோட கில்லி, அஜித்தோட துணிவு, சுதுக்கவும் மூவி எல்லாம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தெரியப்படம் ரீ ரிலீஸ் ஆக போறது அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ கில்லி படம் ரிலீஸ் ஆகிறதுனால தெரியப்படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல போஸ்ட்போன் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய தடவை அந்த படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. மோஸ்டா இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா கில்லி வர்சஸ் துணிவை தான் ரீ ரிலீஸ் கிளாஷ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் இந்த 2 மூவிஸுமே ரிலீஸ் ஆகுது. எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரீ ரிலீஸ் மூவிஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சூர்யா 46 படத்தோட டைட்டில் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இதான் டைட்டிலா இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். இதுக்கான லிஸ்ட் நான் தேடி பார்க்குறேன். லிஸ்ட் இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ஹரிஷ் கல்யாணோட தசமக்கான் மூவிக்கான ஸ்டார் கேஸ்ட்டை கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல் ஸ்டார் கேஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணதும் சொல்றேன். துருவநட்சத்திர மூவியோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் கன்ஃபார்மா மார்ச்ல வருமாங்கிறது சொல்ல முடியாது. கௌதம் மேனனே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வரும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. ஸோ மந்த் எல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. கரெக்டான டேட் அனௌன்ஸ் பண்ண அப்ப நான் சொல்றேன். அஜித் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். இந்த மாசம் AK64 மூவிக்கான அப்டேட் வரப்போறது நியூஸ் வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் அப்டேட் வரல. ஸோ அஜித் மூவில இருந்து அடுத்து வரக்கூடிய அப்டேட் அதுவா தான் இருக்கும். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். டிமாண்டி கல்யாணி 3யோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இன்னத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா மோஸ்டா சம்மர்ல அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் அண்ட் தமிழரசன் பச்சைமுத்து படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இந்த படம் பத்தி சொல்லிருக்கேன். தனுஷுக்கு அடுத்து இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகக்கூடிய படம் இந்த படமா தான் மோஸ்ட்லி இருக்கும். சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சுங்க. ஆன்சர் வைதேகி காத்திருந்தால். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.